வேலூர் காட்பாடியில் திமுக எம்பி கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சர் துரைமுருகன் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களோடு நமது செய்தியாளர் இணைந்திருக்கிறார். கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இல்லத்தில் தற்போது வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். அதாவது முக்கியமான பொறுப்பு பொதுச் செயலாளர், அதாவது திமுகவில் தலைவருக்கு அடுத்தபடி அதிக அதிகாரங்கள் கொண்ட பதவி என்று சொன்னால் பொதுச் செயலாளர் அந்த 2 பொறுப்புகளை வகிக்கிறார் துரைமுருகன். சற்று முன்பாக இவரது இல்லத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகன் துரைமுருகன் ஆலோசனை செய்தார். தற்போது 2 வழக்கறிஞர்கள் உள்ளே வந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமார் காட்சிப்படுத்தியிருக்கிறார். அதாவது உள்ளே சென்ற வழக்கறிஞர்களிடம் நம்ம கேட்கும்போது அபிஷியலாக நாங்கள் ஆலோசனை செய்ய உள்ளே வந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது வழக்கமாக 11 மணி அளவில் தலைமைச் செயலகத்திற்கு புறப்படக்கூடிய துரைமுருகன் இன்னமும் வீட்டிலிருந்து அவர் புறப்படாமல் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்ற போது வேலூர் தொகுதி கேண்டிடேட்டாக இருந்தவர் துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த். அப்போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக புகார் எழுந்து ரெய்டு நடத்தப்பட்டு வேலூர் தொகுதிக்கு எலெக்ஷனே நடத்தல. அதாவது பாத்தீங்கன்னா மொத்தமா வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தார்கள் என்ற ஒரு இன்கம் டாக்ஸ் உடைய ரிப்போர்ட் அடிப்படையில முதன்முறையாக ஒரு எம்பி எலெக்ஷனுக்கான தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. அதற்கு முன்பு ஆர்கே நகர் சட்டமன்றத்துக்கு உதாரணம் இருந்தாலும் கூட எம்பி ஒரு தொகுதிக்கு தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த சோதனை என்பது அங்க ஏற்கனவே நம்ம செய்தியாளர் குமரவேல் சொன்னது போல அவருடைய வீட்டில் கதிரானந்த் வீட்டிற்கு இன்னமும் அதிகாரிகள் உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்கள் வீட்டில் யாரும் இல்லாதனால் காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கதிரானந்தை பொறுத்தவரை அவர் துபாயில் இருக்கிறார். அவர் தற்போது அவர் சென்னையிலும் இல்லை, வேலூரிலும் இல்லை. அவர் துபாயில் இருப்பதால் வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தால் இடி அதிகாரிகள் உள்ளே செல்லாமல் இருக்கக்கூடியது பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அதாவது பார்த்தீங்கன்னா நீர்வளத்துறை என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மணல் குவாரிகளை டெண்டர் விடக்கூடிய ஒரு முக்கியமான துறையை துரைமுருகனிடம் இருக்கிறது. ஏற்கனவே மணல் குவாரிகளை நடத்தக்கூடிய கரிகாலன், ராமச்சந்திரன் உள்ளிட்ட முக்கிய பிரபர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அமலாக்கத்துறை, வருமானத்துறையில் ரைடு செய்திருக்கக்கூடிய நிலையில் இந்த போர்ட்போலியோ நீர்வளத்துறை என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றுப்படுகையிலும் இருக்கக்கூடிய மணல் எடுக்கக்கூடிய உரிமம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான போர்ட்போலியோ. ஒருவேளை இதற்காக தான் இந்த சோதனையா அல்லது 2019 கதிரானந்த் ஏற்கனவே அது கேஸ் ஃபைலா இருக்கு. அதாவது இடி ஒரு கேஸ் எடுப்பாங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி தான் மணி லாண்டரிங் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி தான் இடி வருவாங்க. இடியை பொறுத்தவரையும் அவங்க புதிதாக வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகளை எடுத்து இதுல மணிக்கு எதிராக இந்த பணம் எதுவும் செலவு செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது வேற ஏதாவது இல்லீகல் மணி ஆக்டிவிட்டி இருக்கிறதா என்பதற்காக தான் இதை பயன்படுத்துவார்கள் இந்த இடியை. இந்த நிலையில்தான் தற்போது துரைமுருகன் தனது வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். வாய்ப்பு இருக்கிறது. வேலூரில் திமுக எம்பி கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வரும் நிலையில் சென்னையில் உள்ள இல்லத்தில் அமைச்சர் துரைமுருகன் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.